இந்த ரசிகர்கள் இருக்காங்க, நடிகர்களுக்கு ரசிகர்கள்ங்கிற பேரில் தீவிர ரசிகர்களாக இருந்துட்டு நடிகர்களோட வளர்ச்சிக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஏதாவது செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரசிகர்கள்லாம். இவங்களாம் யாருன்னா, இந்த இயலாமை, அதாவது நம்மளால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, நமக்குன்னு தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, அதனால் நம்ம சார்பாக ஒருத்தரை நம்ம ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலாமையினால் ஏற்பட்ட ஒரு கோபத்துக்கு ஒரு ஆறுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது நடிகர்களையோ யாராவது ஒரு அரசியல்வாதியோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயித்தா நான் ஜெயித்த மாதிரி, அவங்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு தங்களுடைய கடமை, பொறுப்பு, லட்சியம் எல்லாத்தையும் இன்னொருத்தர் மேலே ஏற்றி இறக்கி அவங்களுக்காக உழைக்கிறாங்க. அதுதான் இயலாமை தான். தன்னால் முடியலை, தன்னால் ஜெயிக்க முடியல அப்படி, சரி நம்ம சார்பாக இன்னொருத்தரை ஜெயிக்க வைப்போம், அவர் ஜெயித்தா நாம் ஜெயித்த மாதிரி அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு மனுஷங்களுக்கு அடிமையாடுறாங்க. எப்படி உணவுக்கு அடிமையாகிறாங்களோ, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்களோ, பிரியாணி இதுக்கெல்லாம் அது மாதிரி மனுஷங்களுக்கு அடிமையாகி அதற்காகவே தனது வாழ்க்கை தியாகம். எப்படி இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டாக்க எப்படி நோய் நாமளே நம்ம அழிச்சிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையை நம்ம ஆயுள் காலத்தையே நம்ம குறைச்சிக்கிறதுக்கு நம்ம துணிகிறோம். அப்படிதானே, நம்மளே நம்ம தியாகம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு, நடிகர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கு அடிமையாகி அவங்களுக்காக தனது லட்சியத்தையே தியாகம் செய்து அவர்களுடைய அந்த நடிகர்களுடைய வளர்ச்சி தான், அந்த அரசியல்வாதிகளுடைய வளர்ச்சி தான் தனது வளர்ச்சி, தனது வெற்றி, அவங்க வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி, அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிமையாகிடுறாங்க. இந்த மாதிரி அடிமைத்தனத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுமாதிரி சாதிங்கிறது ஒரு அடிமைத்தனம் தான், மதம் என்பது ஒரு அடிமைத்தனம் தான். அந்த மதத்தை காப்பாற்றணும், சாதியை காப்பாற்றணும், எப்படி நடிகரை காப்பாற்றணும், அரசியல்வாதியை காப்பாற்றணும், அதற்காக நான் உழைப்பேன். அது மாதிரி இந்த சாதியை காப்பாற்றணும், இந்த மதத்தை காப்பாற்றணும், இப்படி அடிமைத்தனங்கள் பல இருக்குது. அப்போ அந்த உணவுக்கு அடிமையாகிறது, அந்த உணவை காப்பாற்றணும், அந்த உணவுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை கற்பித்து அதை எப்படி தூக்கி நிறுத்துறது, முட்டு கொடுக்கறது, இப்படி அடிமைத்தனங்கள் ஏராளமாக இருக்குது. அதை கடந்து வரணும். அதை கடந்து வந்தால் தான் இன்னொரு உலகத்தையே பார்க்க முடியும். அடிமைத்தனங்களை கடந்து வர வேண்டும். அந்த அடிமைத்தனம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய நம்பிக்கை தான் அந்த அடிமைத்தனம் என்பது. அது நமது நம்பிக்கைகளை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து நம்மிடம் இருக்கிற அந்த அடிமைத்தன நம்பிக்கைகளை தகர்த்தெறிய வேண்டும். ஏன் ஒரு நடிகருக்கு நம்ம ரசிகராக இருந்து அவங்களோட ரசிகராக இருக்குன்னா, அந்த படத்தை பார்த்தா நல்லா நடிச்சிருந்தா ரசிகராக இருக்க வேண்டியதா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த படத்தில் யார் நல்லா நடிக்கிறாங்களோ, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை பார்த்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்காகவே உழைக்கிறது, அவங்களே கொண்டாடுறது, அவங்களே முட்டு கொடுக்கறது, அவங்கள யாராவது குறை சொன்னால் கோவப்படுறது, அது மாதிரி தான் ஒரு மதமும் அப்படி தான். ஒரு மதத்தை பற்றி இன்னொருத்தர் குறை சொன்னால் கோவப்படுறது, அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம் என்பது, அடிமைத்தன உலகம் என்பது அப்படி இருக்குது. அப்படின்னா அதை கடந்து வரணும். அதை கடந்து வந்தால் தான் நீங்கள் உண்மைன்னா என்னன்னு தெரியும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு கவனம் வரும், நமக்குன்னு ஒரு லட்சியம் வரும். இந்த சாதியை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய லட்சியம், அதில் தான் நம்முடைய லட்சியம். இந்த நடிகரை காப்பாற்றுறது தான், அவருடைய படத்தை ஓட வைக்கிறது தான் நம்முடைய லட்சியம். இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது தான், அவரை தூக்கி ஆட்சியில் உட்கார வைக்கிறது தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோபாவங்கள் இருக்குல்ல, ஒரு அடிமைத்தன மனோபாவம், அதுதான் வெறியாக மாறுகிறது, வன்முறையாக மாறுகிறது. அதனால் இது எல்லாம் கடந்து வரணும். இந்த சாக்கடை அடிமைத்தனங்களை கடந்து வந்தால்தான் நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு கவனம் வரும். நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அவங்களோட வெற்றி நம்முடைய வெற்றி ஆகாது. நமது வெற்றி தான் நமக்கு சொந்தம். அவங்களுடைய வெற்றிக்காக நம்மளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளுடைய அறியாமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த தெளிவு உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நாம் நமது வாழ்க்கைக்காக நாம் முன்னேறுவோம். நமக்குன்னு ஒரு லட்சியம் உருவாக்குறதே, லட்சியவாதியாக வாழ்வதே அவ்வளோ கஷ்டமாக இருப்பாருங்க. இவ்வளோ அடிமைத்தனங்கள்லேருந்து கடந்து வரணும். இவ்வளோ உணவு அடிமைத்தனத்துலேருந்து கடந்தணும், சாதி அடிமைத்தனம், நிறவெறி அடிமைத்தனம், மத அடிமைத்தனம், அப்புறம் நாடுங்கிற பெயரில் அதில் அடிமையாக இருக்குது. நாடு இந்தியான்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக இன்னொரு நாட்டுக்காரங்க மேலே சண்டை போட்டால் சந்தோஷப்படுறது, இன்னொரு நாட்டுக்காரங்க செத்து போனால் சந்தோஷப்படுறது, அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. உன் நாட்டு மேலே உனக்கு பற்று இருக்க வேண்டியதா. அதே நேரத்தில் இன்னொரு நாட்டுக்காரங்க அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நீ சந்தோஷப்படணுங்கிற அது தேவையில்லாது. அதான் வெறிங்கிறது, அதான் மூட நம்பிக்கைங்கிறது.
எப்படி உனக்கு உன் நாட்டின் மீது பற்று வைக்க உனக்கு தெரியவில்லை என்று அதன் பொருள். அதனால் எல்லாருடனும் ஒரு சுமூகமான உறவு உனக்கு தேவை அப்படின்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். பக்கத்தில் வசிக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். நாம் மட்டுமே நல்லா இருந்துட்டு அவங்க நாசமாக போனால் அது வேறு உண்மையான வளர்ச்சி கிடையாது. இந்த மாதிரியான புரிதல்கள் அடிமைத்தனங்களை கடந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடிமைத்தனம் என்னும் சாக்கடையை கடந்தால்தான் இந்த புரிதல்கள் நமக்கு ஏற்படும். அப்போ தான் தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாம் நமக்காக வாழலாம், இன்னொருத்தருக்கு அடிமையாகிடக்கூடாது. அடிமைத்தனம் தான் உணவுக்கு அடிமையாகிற மாதிரி மனுஷங்களுக்கு அடிமையாகிறது, அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கு, மதத்துக்கு, சாதிக்கு அடிமையாகிறது, ஆடம்பர மோகத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி நிறத்துக்கு அடிமையாவது, நாட்டுக்கு அடிமையாவது, நாட்டுக்கு அடிமையாக எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு பற்று இருக்குது. ஆனால் அதுக்காக அடிமையாகக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் இருக்கலாம், அதுக்காக அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. படத்தை பார்க்குறீங்க அவ்வளோதான், படத்தை பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்தால் நல்லாருன்னு சொல்லுங்கள், முடியலன்னா ஒன்று. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி இருக்கலாம், அது பிடிச்சிருந்தா அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு அடிமையாகி அவங்க வளர்ச்சிக்காக ஏன் நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க? அந்த மாதிரி அவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் உழைக்கிறதுனா ஒரு ஓட்டு போடுறது தான். நல்லா இருக்குன்னு ஒரு நடிகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போய் பார்க்குறீங்க, அதுதான் அவருக்கு கொடுக்க ஆதரவு. அந்த படத்தை பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு, உங்கள் ஆதரவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பேனர் கட்டுறது, கொடி கட்டுறது, அந்த கொடி கட்டுறது, வரவேற்க போகிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது மாதிரி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவருக்கு ஆதரவாக உங்களுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, அதான் அவர் கொடுக்குற ஆதரவு. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் பின்னாடியே போய்கிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எதுக்கு? அது நமக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாத போது தான் இந்த மாதிரி தான் நம்ம பிற விஷயங்களுக்கு நாம் அடிமையாயிடுவோம். அப்போ நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். அப்போ தான் நாம் இது போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த அடிமைத்தனங்களை என்னால் கடந்து வர முடியாது, என்னால் முடியாது, எனக்குன்னு ஒரு லட்சியத்தை நான் உருவாக்க முடியாது. ஏன்னா நான் இங்கே அடிமைத்தனத்தால் நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன், அடிமைத்தனம் என்கிற வலையில் மாட்டிக்கிட்டேன். அதனால் என்னோடய சார்பாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அவங்களுக்கு வேலை வாழ்நாள் முழுதும் அவங்களுக்காகவே உழைக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சிக்காகவே உழைக்கிறது. அந்த மாதிரி அடிமைத்தனம் என்னும் வலைக்குள் மாட்டிக்கிட்டவங்க தான் இந்த மாதிரி பிறருடைய உயர்வுக்காக போராடி தன்னுடைய உயர்வு பற்றி கவலைப்படாமல், தனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லாமல் பிறரது உயர்வுக்காகவே பாடுபடுறதே தனது லட்சியமாக மாற்றிப்பாங்க. தனது வாழ்க்கையை விட்டுருவாங்க. தனக்குன்னு என்ன லட்சியம் அப்படின்லாம் விட்டு பிறருக்கு அடிமையாக மாறிவிடுவாங்க. அதாவது ஒரு மனுஷங்களுக்கு அடிமையாகிறாங்க. அதுவே அவர்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கறது, வன்முறை உணர்ச்சியை கொடுக்கறது, ஒரு வலிமையை கொடுக்கறது, ஒரு ஆற்றலை கொடுக்கறது. அவரோட வளர்ச்சி எனக்கு ஒரு ஆற்றலை தருகிறது, அவர் வளர வேண்டும் என்கிற அந்த உத்வேகம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்வேகம், அந்த வன்முறை உணர்ச்சி, அந்த வேகம், அதுக்காக அவங்களை சார்ந்திருக்கிறார்கள்.